உலக நோயாளர் நாள். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்ற உண்மை 1991ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. தான் ஒரு நோயாளர் என்பதை உணர்ந்ததும் நோய்களால் துன்புறும் கோடான கோடி மக்களுடன் தன்னையே அவர் இணைத்து கொண்டார். நோயுற்றோரை மையப்படுத்தி 1992ஆம் ஆண்டு உலக நோயாளர் நாளை அவர் உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்து நகர் அன்னை மரியாவின் திருநாள் அன்று இந்த உலக நாள் சிறப்பிக்கப்படுகிறது. பிப்ரவரி 11ஆம் தேதி இந்த ஞாயிறு 32வது முறையாக உலக நோயாளர் நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். நோயாளருக்கென ஓர் உலக நாளை அர்ப்பணிப்பது குறித்து நம்மில் பலர் கேள்வி எழுப்பலாம். நோய் என்றதும் எதிர்மறையான எண்ணங்கள் பெருமளவு நம் மனதில் உருவாவதால் இந்த கேள்வியை எழுப்புகிறோம். நோயை நாம் கொண்டாடவில்லை, மாறாக நோயுற்றோர் காட்டும் நம்பிக்கை, துணிவு இவற்றையும், நோயுற்றோர் மீது மற்றவர் காட்டும் அக்கறை, பரிவு இவற்றையும் நாம் கொண்டாடுகிறோம். பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட புனித 2ஆம் ஜான் பால் இந்த நோயோடு 14 ஆண்டுகள் எவ்விதம் வாழ்ந்தார் என்பதையும், நோயுற்றோர் பலருக்கு நம்பிக்கையாக திகழ்ந்தார் என்பதையும் நாம் அறிவோம். நோயுறுதல், நலமடைதல் என்ற அனுபவங்களிலிருந்து நமக்கு தேவையான தெளிவான பாடங்களை பயில தொடர்ந்து 3வது வாரமாக நோயுற்றோரை இயேசு குணமாக்கும் மற்றொரு நிகழ்வை இந்த ஞாயிறன்றும் சிந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தியின் அறிமுக வரிகள் இதோ. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 40-42 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். இப்போது நாம் கேட்ட இப்பகுதியை ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி என்று உரத்த குரலில் அழுத்தந்திருத்தமாக கூறலாம். இப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள கருத்து மட்டுமல்ல, அக்கருத்தை சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களும் நற்செய்தியாக ஒலிக்கின்றன. தொழுநோயுற்ற ஒருவர் நலமடைகிறார் என்ற நிகழ்வு நல்ல செய்திதான், சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்வை சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களும் நல்ல செய்திதான். அந்த சொற்களை பற்றி நாம் முதலில் சிந்திப்பது நல்லது. இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளரை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் மரியாதை கலந்த சொற்களாக ஒலிக்கின்றன. இந்த அழகிய மாற்றம் கடந்த சில ஆண்டுகளாக நம் சமுதாயத்தில் உருவான மனமாற்றம். நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் வலிமையை பற்றி நாம் நன்கறிவோம். ஒருவரை நாம் எவ்வித வார்த்தைகள் கொண்டு அழைக்கிறோம் என்பதிலேயே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கும் மதிப்பு அல்லது அவமதிப்பு ஆகியவை தெளிவாக தெரிந்துவிடும். உள்ளத்தின் நிறைவிலிருந்து உருவாவதே வாய் வார்த்தைகள். அதேபோல் தவறான சொற்களை நாம் பயன்படுத்துவதால் அந்த சொற்களுடன் இணைந்த தவறான எண்ணங்கள் நம் உள்ளங்களை நிறைத்துவிடும் ஆபத்தும் உண்டு. ஒருவரை குஷ்டரோகி என்று சொல்வதற்கு பதில் அவர் ஒரு நோயாளர் என்று சொல்லும் போதே அவரை பற்றிய நமது எண்ணங்களும் உணர்வுகளும் வேறுபடும். அவரை பற்றி சிறிதளவாகிலும் உள்ளத்தில் மரியாதை பிறக்கும். முத்திரைகள் குத்தி மக்களை பிரிப்பதில் யூத மத தலைவர்கள் கைதேர்ந்தவர்கள். நோயுற்றோரை இறைவனிடமிருந்து பிரிந்தவர்கள். எனவே பாவிகள் என்று அவர்கள் தீர்மானித்தனர். அதிலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்களுடன் வாழ தகுதியற்ற பெரும் பாவிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டது. தொழுநோய் என்ற முத்திரை குத்தப்பட்டவர்கள் அனுபவிக்க வேண்டிய கொடுமைகளை இன்றைய முதல் வாசகம் இவ்வாறு சொல்கிறது. லேவியர் நூல் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 44-46 முடிய. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இஸ்ரேல் மக்கள் தொழுநோயாளிகளை நடத்திய விதம் மிக கொடுமையானது. அந்த நோய் உடையவர் ஊருக்கு வெளியே தங்க வேண்டும்.
ஊருக்குள் வரவேண்டிய அவசியம் இருந்தால் ஒரு மணியை அடித்தவாறு வர வேண்டும். இந்த மணி சப்தம் கேட்டதும் எல்லாரும் விலகி விடுவார்கள். தொழுநோயாளி யாரையாவது தீண்டிவிட்டால் அவர்களும் தீட்டுப்பட்டவர் ஆகிவிடுவார்கள். ஒரு சில சமயங்களில் இப்படி நேர்ந்த தவறுகளுக்கு அந்த நோயாளி கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். இந்த பின்னணியில் நாம் இன்றைய நற்செய்தி நிகழ்வை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இயேசுவை சுற்றி எப்போதும் கூட்டம் இருந்தது. அந்நேரத்தில் அங்கு வந்த தொழுநோயாளியின் மனதில் பெரும் போராட்டம் நிகழ்ந்திருக்கும். அந்த கூட்டத்தின் நடுவே சென்றால் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகலாம். அந்த கோபம் வெறியாக மாறினால் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்படலாம். இதெல்லாம் தெரிந்திருந்தும் அந்த தொழுநோயாளி இயேசுவை அணுகிச் சென்றார். அந்த நம்பிக்கையே அவர் குணமடைந்ததற்கு முதல் படியாக அமைந்தது. இயேசு தூரத்தில் நின்றபடி அவரை குணமாக்கி இருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை சுற்றியிருந்தவர்களையும் குணமாக்க விரும்பினார். எனவே தன் கரங்களை நீட்டி தொழுநோயாளரை தொட்டார். இயேசு இவ்வாறு செய்தது சுற்றியிருந்தவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். அதிர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கம் அல்ல. மாறாக அவர்களும் நலம் பெற வேண்டும் என்பதே அவர் எண்ணம். மதத்தலைவர்கள் தவறாக கற்பிக்கும் சட்டங்களால் கட்டுண்டு மனிதர்களை மிருகங்களிலும் கேவலமாக நடத்தி வந்த இஸ்ரேல் மக்களை குணமாக்கவே இயேசு இதை செய்தார். தொழுநோயாளியின் உடலை தொட்டு குணமாக்கிய இயேசு சூழ இருந்தவர்களின் மனதை தொட்டு குணமாக்க முயன்றார். 3வது வாரமாக இயேசுவின் குணமளிக்கும் நிகழ்வுகளை நாம் ஞாயிறு நற்செய்திகளில் கேட்டு வருகிறோம். குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் அவர் குணம் பெறுவதற்கான முதல் படி என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். நோயுற்றவர்கள் மனித பிறவிகளுக்குரிய மரியாதையை பெறுவது அவர்கள் குணம் பெறுவதற்கு தேவையான முக்கிய வழி என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்து நகரில் 14 வயது நிறைந்த பெர்னதத் சுபீரு என்ற இளம்பெண்ணுக்கு அன்னை மரியா முதல் முறையாக தோன்றினார். அந்நிகழ்வின் 166ஆம் ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுகிறோம். கடந்த 166 ஆண்டுகளாக தன்னை நாடி வந்துள்ள பக்தர்களுக்கு மனநலத்தையும் உடல் நலத்தையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தரும் லூர்து நகர் அன்னை வழியே நாம் அனைவரும், குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ இறை அருளை இறைஞ்சுவோம்.